புயல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். அங்கே தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? மொத்தமாக அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சன் புயலானது புதுச்சேரியை நெருங்க அதிக கனமழையும் காற்றும் வீசக்கூட சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது புதுச்சேரிக்கு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நிலை கொண்டு புதுச்சேரியை நோக்கியும் சென்னையை நோக்கியும் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் பெரிய அளவில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு முக்கிய பிரதான சாலைகள் நீரினால் முழுகப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஈசிஆர் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமே ஒரு வழி சாலையாக மூடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய நிலையில ஆனால் பொதுமக்கள் பெருமளவில் அந்த வெளியில் செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களுமே புதுச்சேரி மட்டும் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநில வெளி நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருவார்கள். இந்த கடற்கரை சாலை, நேரு வீதி, அண்ணா சாலை, புசி வீதி உள்ளிட்ட முக்கிய பிரதானமாக இருக்கக்கூடிய நகரப்பகுதி முழுவதுமே மக்கள் தலையாகவே காணப்படும் சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் தற்போது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கே அனைத்து கடைகளுமே மூடப்பட்டு பொதுமக்கள் மற்றும் அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயல் எச்சரிக்கை முன்னிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து துறை இயந்திரங்களும் முடுக்கி விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதியிலுமே அந்தந்த துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைவருமே இந்த பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் பெருமளவில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ராஜ்யத்தை இயந்திரங்களை கொண்டு வெளியேற்றும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பொதுப்பணித்துறை மற்றும் அனைத்து துறை உயர ஊழியர்களும் இந்த பணிகளை இந்த மழையில் பொருட்படுத்தாமல் ஈடுபட்டு வரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமளவில் இந்த வாய்க்கால்கள் சரியாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சரி செய்திருந்தால் தற்போது இது போன்ற சூழலால் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த புதுச்சேரி கடற்கரையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புதுச்சேரி கடற்கரையில் அதிக காற்று ஆனது வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம நின்று இங்க பேசக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாமல் நம்மளை தள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முழுவதுமே இந்த சூறைக்காற்றானது வீசி வருகிறது. இன்னும் அந்த புயல் புதுச்சேரியை நெருங்க இந்த காற்றின் வேகமும் மழையின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வீட்டில் இருக்கும்படியும் அதே போல அனைத்து வீட்டு உபயோக அத்தியாவசிய தேவைகளும் வைத்திருக்குமாறையும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்தில் பொதுமக்களை தங்க வைக்கிறதுக்காக முகாம்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட முகாம்கள் இந்த புதுச்சேரியில் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட 46,000 உணவுப் பட்டணங்கள் தயார் செய்யப்பட்டு அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். புதுச்சேரி முழுவதுமே காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகள் வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகனங்களை அந்த பகுதியில் செல்லாதவாறு அவர்கள் தடுத்து வருகிறார்கள். புதுச்சேரியில் தற்பொழுது சூறைக்காற்றுடன் மிக கனமழையானது தற்போது பெய்ய தொடங்கியிருக்கிறது. இன்னும் அந்த புயல் கிட்ட நெருங்க இந்த தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.